குருவே சரணம். குருராஜர் 1671 ஆகஸ்ட் 8 அன்று பிருந்தாவன பிரவேசம் மேற்கொள்ளும்போது ராயரின் பொற்கரங்களை பிடித்து பிருந்தாவனத்தில் அமரச் செய்த பெருமை ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தரையே சாரும். மேலும் தனக்கு பிறகு யோகீந்திர தீர்த்தர் ஸ்ரீமடத்தை நிர்வகிப்பார் என்று குருராயரிடம் நேரடி ஆசி பெற்றவரும் இவர் ஒருவரே என்ற பெருமைக்குரியவரும் ஆவார். இந்த பதிவில் பார்க்க போகும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் ஒரே இடத்தில் 3 பிருந்தாவனம் அமையப்பட்டுள்ள இடமாகவும், மேலும் இங்கு பிருந்தாவனஸ்தர்களான 3 யதிகளும் ராயரின் வழி தோன்றல்கள் என்பதும் அவரின் ஆணைக்கிணங்க தங்களது பிருந்தாவனங்களை ஒரே இடத்தில் அமைத்து கொண்டார்கள் என்பதும் மற்றொரு சிறப்பு. இதில் முதலில் பிருந்தாவன பிரவேசம் மேற்கொண்டவர்தான் ஸ்ரீ யோகீந்திர தீர்த்தர். இவர் ராயரின் மூத்த சகோதரர் குருராஜரின் பேரனாவார். இவரது பிருந்தாவனம் ராயரின் பிருந்தாவனத்தில் அருகிலே அமைந்துள்ளது, ஸ்ரீரங்கத்தில். இவரை தொடர்ந்து சுமதேந்திர தீர்த்தர் பிருந்தாவனம் அமைந்துள்ளது. இவரும் குருராஜரின் பேரனே ஆவார். இவர் 1692 முதல் 1725 வரை பீடத்தில் இருந்தார். ராகவேந்திர சுவாமிக்கு மிகவும் பிடித்தமானவராகவும் இருந்தார். ராயரிடம் கல்வி பயின்றனர். மதுரை ராணி மங்கம்மாள் பேரன் மராட்டிய பேரரசர் ஷாஹாஜி அவரிடம் கௌரவிக்கப்பட்டார். 3வது பிருந்தாவனம் உபேந்திர தீர்த்தருக்கு உரியது. இவர் 1725 முதல் 1728 வரை குறுகிய காலத்தில் பீடத்தில் இருந்தவர். மேலும் இவர் வாதேந்திர தீர்த்தரின் குருவும் ராகவேந்திர தீர்த்தர் சுவாமியின் கொள்ளு பேரனும் குருகுணஸ்தவனத்தின் ஆசிரியரும் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கூறிய 3 மகான்களும் சகோதரர்கள். மேலும் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மடாதிபதியாக பதவி வகித்தனர். எனவே அத்தகைய ஒரு தனித்துவமான பிருந்தாவன வளாகம் அமைந்துள்ள ஒரே இடம் ஸ்ரீரங்கத்தையே சாரும். இங்குள்ள 3 மகான்களும் ராயரிடம் கல்வி பயின்றார்கள் அப்படின்றது இன்னொரு சிறப்பு. அதனாலேயே அவர்கள் கல்வி திறனில் நிகரற்றவர்களாக திகழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லும் அன்பர்கள் அருகில் ராகவேந்திர சுவாமி கோயில் எங்கு உள்ளது அப்படின்னு விசாரித்து கண்டிப்பாக மடத்துக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் நம்மளுடைய பாதம் படுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு பந்தம். பிறவியில் நாம் எடுத்த ஒரு பிறவிக்கு உண்டான ஒரு பயன் கூட நம்மளுக்கு அது நிச்சயமாக கிடைக்கலாம். ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு ஞானிகள் ராயர்கிட்ட பாடம் படித்தவங்க, நேரடியாகவே பாடம் படித்தவங்க, அவருடைய வழித்தோன்றல்கள், கொள்ளு பேரல்கள் அப்படின்னு ராயருடைய இரத்த பந்தம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிமை, எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். அதனால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது, நடந்து வர தூரம் தான். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அந்த மிஸ் பண்ணாமல் அந்த இடத்தையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.